வணக்கம். சர்க்கரை வந்து ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோம். அடுத்து பால், ஒரு 4 ஆப்பிள், ஒரு பியூர் ஆப்பிள் ஜூஸ் தான் போட போகிறோம். அந்த ஆப்பிள் ஜூஸில் வந்து பெனிஃபிட்ஸ் நன்மைகள் எல்லாம் நிறைய இருக்குது. அதனால் ஒரு ஆப்பிள் ஜூஸ் போட போகிறோம். இந்த ஆப்பிளை க்ளீனாக கட் பண்ணிட்டு உள்ள விதைகள்லாம் நீக்கிட்டு ஜூஸ் போட்டுடலாம் இப்போ. ஓகேங்களா? இந்த ஆப்பிள் வந்து க்ளீனாக கட் பண்ணிட்டு இந்த உள்ளது காம்பு எடுத்துடலாம். இல்லை, இந்த விதைகள் நீக்கிடலாம். உள்ள இருக்கிற பீஸ் எடுத்துடலாம். இந்த உள்ள விதைகள் இருக்கும். அந்த விலைக்கு உள்ள விட்டு அந்த விதைகள் எடுத்துடலாம். விதைகள் நீக்கிட்டு இந்த பின்னாடி உள்ள பகுதி வந்து இதாக இருக்கும், அதை எடுத்துடலாம். எடுத்து பீஸ்டாக கட் பண்ணிக்கலாம். சைஸ் எப்படி வரணும்? சைஸ் வந்து எந்த சைஸ் வேணும் அந்த சைஸுக்கு நம்ம க்ளீனாக கட் பண்ணிடலாம். இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த ஆப்பிள் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சின்னதாக க்ளீனாக கட் பண்ணிட்டு கையில் இப்போ மிக்சியில் கூட அரைச்சிடலாம். இப்போ இது ஆப்பிள் வந்து குக்கர் ஜார், மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இஞ்சி விது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுடலாம். சர்க்கரை, இப்போ இதை மட்டும் க்ளீனாக அரைச்சிட்டு வடிகட்டிடலாம். பால் அப்புறமா சேர்க்கலாம். ஒரு ஜாடி போட்டு அப்படியே அரைச்சிடலாம். ஓகேங்களா? இப்போது ஜூஸ் வந்து நல்லா பியூராக போட்டுருக்கோம், கட்டியாக போட்டுருக்கோம். இந்த க்ளீனாக வந்து வடிகட்டிடலாம். இந்த நம்ம தோல் செதுக்கிருந்தால் வடிகட்ட தேவையில்லை. நம்ம தோலை செதுக்கலை, தோலை செதுக்காமல் போட்டிருக்கோம். அதனால அது க்ளீனாக வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நல்லா க்ளீனாக வடிகட்டிடலாம். இப்போ வடிகட்டிட்டேன். இந்த தோல் மட்டும்தான் இருக்குது. இந்த தோல் நமக்கு தேவையில்லை, எடுத்துடலாம். நம்ம பால் வச்சுருக்கோம். இது பால் வந்து நீங்கள் மிக்சிலே போட்டு ரெண்டும் ஒன்றா அரைச்சிட்டு வடிகட்டலாம். இது போல் வந்து இதை மட்டும் ஃபியூராக வந்து ஜூஸை போட்டு வடிகட்டி சர்க்கரை மட்டும் போட்டு இந்த பாலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்படி செஞ்சாலும் ஒன்று தான். அது படுத்துக்கிட்டு போய்த்திட்டு படுத்துனாலும் ஒன்று தான். அதே கண்டு தான் இதுவும். நல்லா கலக்கலாம். சோயான டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் செஞ்சு பாருங்கள். 4 ஆப்பிளில் குறைஞ்சது ஒரு 10 கிளாஸ் அளவு போட்டிருக்கோம். 10 பேர் குடிக்கலாம், தாராளமாக குடிக்கலாம். பால் போட்டு பியூர் பால் போட்டு பியூர் ஜூஸ் இது. ஆப்பிள் பியூர் மில்க் ஷேக். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. இது அளவான சர்க்கரை தான் போட்டிருக்கோம். சர்க்கரைலாம் அதிகமாக சேர்க்க கிடையாது. ஒரு 100 கிராம் தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ கிளாஸில் ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட்றலாம். ஓகேங்களா? ஊற்றி குடிச்சிடலாம் இப்போ கிளாஸில். இந்த ஆப்பிளில் உள்ள நன்மைகளை பார்க்கலாம். ஜூஸ் போட்டாச்சு. ஆப்பிள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின் சி உள்ளது. அதுவும் ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான 14% அத்தியாவசிய வைட்டமின்களை உள்ளிருப்பதால் இதனை தினமும் சாப்பிடுவது நல்லது. ஆப்பிள் பெக்டின் என்றும் கரைக்கக்கூடிய நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் அவற்றை சாப்பிட உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலானது கரைத்துவிடும். ஆப்பிள் சாப்பிட்டால் ஞாபக சக்தி அதிகரிப்பதோடு மூளையில் நோய் தாக்கம் ஏற்படும் வாய்ப்பையும் மிகவும் குறைவு இதில் உள்ளது. பைட்டோ நியூட்ரியன்ட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்க உதவுகிறது. மேலும் இதில் குறைந்த அளவில் கிளைசெமிக்
இருக்கிறது. அதனால் இந்த ஆப்பிளை ஜூஸாவோ பழமாவோ டெய்லி சாப்பிடுங்க. டெய்லி ஒரு கிலோ ஜூஸு இல்லை ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது. இப்படி பல நன்மைகள் இருக்கிறதால இந்த ஆப்பிளை அடிக்கடி சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியம் இருங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆப்பிள் மறந்துடாதீங்க. டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, இல்லை டெய்லி ஒரு ஜூஸ் குடிங்க. ஒரு கிளாஸ் குடித்தா போதுங்க, இல்லை ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா போதும். உங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் அளவும் பல நன்மைகளும் ஆரோக்கியமும் சேர்ந்து கிடைப்பதால் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிக் கொள்கிறேன். ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த நான் சந்திக்கிறேன். லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.